ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, பிங்க் சாரீ மேக்கப் லுக் அதே சேர்த்து வந்து கெட் ரெடி வித் மீ தான். ஸோ நான் வந்து ஒரு காட்டன் சாரீ, இதில் வந்து சில்வர் பார்டர், அதுக்கப்புறம் வந்து லைட் பிங்க் தான் வந்து இதோட சாரியோட நேச்சுரல் கலர். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோவா கிளியராக இருக்காது, நான் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சிடிஎம் ப்ராசஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுவேன். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து லிப் பாம். நீங்கள் வந்து சிடிஎம் வந்து இது வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும், ஏஜ்னிங்லாம் வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சாரீ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு 8 ஃபீட்டாச்சும் எடுத்து வந்து நல்லா ப்ளீட் பண்ணி சாரீ வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு மீடியமான ஃபவுண்டேஷன், ஒரு 5 ஹார்ஸ் கிட்ட வந்து ஸ்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணோன்னே இதோட ஃபினிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே இன்றைக்கி நான் வந்து எந்த கலர் கட்டுமே பண்ணல, டேரெக்டாக வந்து சிடிஎம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இந்த மேக்கப் விஷயத்தில் தான் வந்து கொஞ்சம் தான். ஸோ அதனால தான் என்னோடய மூடியில் இருக்கிறதே நான் வந்து எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளிகேட்டர் ப்ரஷ் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா வந்து டக்குன்னு கிளம்பும்போது வந்து பிளெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணுறம்போது டைம் அதிகமாகும் அப்படின்றனால ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடும் ஸ்கின்னில். ஸோ என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்ரிடேக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சேம் டைம்ஸ் வந்து என்னோடய அண்டர் ஐ வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃபவுண்டேஷனையும் நான் வந்து யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெத்தி சைடு எங்கேயுமே வந்து கேக்கி ஆகாத அளவுக்கு நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து இயர், அது எல்லாமே வந்து லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும்போது நெக்கும் இயரும் வந்து பிளாக் அடிச்சிச்சுன்னா வந்து நம்மளோட மேக்கப் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. என்னோடய அண்டர் ஐக்கும் வந்து சேம் இதே வந்து ஃபவுண்டேஷனே வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ஓவரால் வந்து ரொம்ப நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய காம்பேக்ட் பவுடர் நான் கட்டியிருக்க சாரீக்கும் வந்து நல்லாவே வந்து மேட்சாக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் நான் வளர்கிறேன். ஸோ என்னோடய காம்பேக்ட் பவுடரை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஒத்தி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து என்னோடய ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இந்த மேக்கப் வந்து கொஞ்சமாச்சும் ஸ்டேவாக இருக்கும். இல்லாட்டி வந்து மெல்ட் ஆகி வந்து ஃபேஸில் வந்து மேக்கப் வந்து பாதியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் வந்து என்னோடய காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய மேக்கப் வந்து ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணிக்க போகிறேன். சில டைம்ஸ் வந்து எனக்கு வந்து தோணும், இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுலாம் டைம் இல்லை, லைட்டாக வந்து பவுடர் மட்டும் அடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஸோ ஆனால் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு போகிற டே வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது எனக்கு வந்து பிடிக்கும். டைம் இருந்துச்சுன்னா மேக்கப், அப்படி இல்லாட்டி நோ மேக்கப். ஸோ நல்லா வந்து பவுடர் அடிச்சுட்டு, ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணாமல் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு செட் ஆகுது. லூஸ் பவுட்ரு கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் பெட்டராக நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்காக நான் என்னோடய ஐஷேடோ பேலட் வந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு மாதிரி ஒரு பிங்க் ஷேடு தான் வந்து என்னோடய சாரியோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேடு வந்து எடுத்திருக்கேன். டே ட்ரீம் அப்படின்ற ஒரு ஷேடு வந்து இந்த பேலட்லேருந்து. ஸோ ரொம்ப நேரமாக யோசித்து எந்த ஷேடு வந்து எடுத்து அப்ளை பண்ணான்னு யோசித்து எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ
ஸோ வந்து ஐஷேடோ வந்து ஆப்ஷனல் தான் எவ்ரிடே மேக்கப் லுக்கில் வந்துட்டு. ஆனால் ஒன் டே வந்து நீங்கள் ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணி அந்த லுக் பார்த்தா தெரியும், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஐஷேடோ அப்ளை பண்ணால் அது ஒரு அழகாக வந்து தனியாக வந்து தெரியும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணுற விதத்தில் வந்து அந்த ஐஷேடோ லுக் வந்து நல்லாயிருக்கும். அதே சேம் டைம் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற கலரும் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம ரொம்ப பிரைட்டான கலர், ரொம்ப வந்து இந்த மாதிரி மஞ்சள், பிங்க் அந்த மாதிரிலாம் ரொம்ப டார்க் பிங்க்லாம் வந்து சூஸ் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது, பொம்மை மாதிரி ஆகிடும். ரொம்ப நியூடான கலர்லாம் வந்து நம்ம மேக்கப்பில் கொண்டு வந்தோன்னா அது பார்க்க வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஐஷேடோ வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நான் வந்து லைட்டாக வந்து பென்சில் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணிப்பேன். அவ்வளோதான். பெருசாக வந்து என்னோடய ஐப்ரோஸும் பெருசாக வந்து இருக்காது, அதனால் நானும் அதை வந்து ஒரி பண்ணிக்க மாட்டேன், லைட்டாக மட்டும் வந்து ட்ரா பண்ணிப்பேன். ஸோ சில்வர் கலரில் என்னோடய பார்டரோட மேட்ச் ஆகுற சாரீ பார்டரோட மேட்ச் ஆகுற மாதிரி சில்வர் கலர் போட்டு. ஸோ ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்ப அதிகமாக போட்டு தீர்த்துட்ட ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு தான் வந்து இந்த மார்ஸில் இருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப நியூட் லிப்ஸ்டிக். ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு சாரீ வேர் பண்ணாலும் சரி, வெஸ்டர்ன் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டாலும் சரி, எல்லா ஸ்கின் ட்ரெஸ்ஸோடையும் வந்து இந்த ஷேடு வந்து ரொம்ப நல்லா வந்து மேட்ச் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு லிப்ஸ்டிக் வந்து தீர்றதுக்கு ரொம்ப நாளாகும் கிட்டத்தட்ட. ஸோ நான் ஒரு பொண்ணாக இருந்தால், ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், ஒரு லிப்ஸ்டிக் வந்து தீர்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், தீரவே தீராது. ஆனால் இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப வந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்லேயே வந்து தீர்த்துட்டேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்காக டாஸ்லரோட ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, அதோட பாதியும் வந்து எங்கேயோ வந்து கீழே உடைஞ்சி போச்சு. இது வந்து ரொம்ப லைட் பிங்க், அதே சேம் டைம் வந்து கொஞ்சம் வந்து ஜிகினா கிளிட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்னோடய ப்ளஷ்ஷாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மஸ்காரா எவ்வளோ அப்ளை பண்ணும்போது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ ஏன்னா வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து. ஸோ வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மஸ்காரா வந்து யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலே மட்டும் கோட் பண்ணாமல் கீழேயும் கோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லேஷஸ் வந்து நல்லா வால்யூமோடு இருக்கும், அதே மாதிரி ஐ வந்து நல்லா போல்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் லைனர் மட்டும் நானே போய் வந்து வீடியோ எடுக்கலை, நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவரால் நான் வந்து என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சந்தனம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ சந்தனம் வந்து நெத்தியில் வைக்கும்போது இந்த கழுத்தில் வந்து வைக்கிறது வந்து அது ஒரு ஹேபிட்டில். ஸோ அது வந்து எப்போயுமே அது வந்து இருக்கும். நம்ம மறந்தாலும் டேரெக்டாக நம்ம கை வந்து அந்த கழுத்துக்கிட்ட வந்து திமிரோ விபூதியோ வந்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒரு இயரிங் தான் வந்து அன்றைக்கி பேர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து சில்வர் பார்டர் வரனால சில்வர் டோனில் இருக்க இயரிங்ஸ் வந்து போட்டுக்கணும்னு நினச்சேன். மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து எப்பயும் போல் கொஞ்சம் முடி எடுத்து கிளிப் பண்ணிவிட்டு பின்னிட்டு கிளிப் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய்.